வணக்கம். கிராமத்தின் குரல் சிவசுந்தர். அழிந்து வரும் பாரம்பரியம். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரியம் நிறைய அழிஞ்சுக்கிட்டு வருது. அதுல ஒண்ணுதான் இந்த பனையேரி பயன்படுத்தின குடுவைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த பனையேரிகள் பெரும்பாலும் இந்த பிளாஸ்டிக் குடத்துல தான் பயன்படுத்துறாங்க. அந்த குடுவை அந்த பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல குடுவைன்னு ஒண்ணு செய்வாங்க. குடுவை எதுல செய்வாங்கன்னா இந்த மாதிரி இந்த பனை ஓலையில செய்வாங்க. இந்த பனை ஓலையை கிழிச்சு கிழிச்சு நாரா எடுத்து பாருங்க, இந்த கட்டிட்டு இருக்காரு தாத்தா. இந்த பனை ஓலையில இந்த மாதிரி கட்டி தான் இதுல குடுவை செய்வாங்க. இந்த குடுவையில தான் பதநீர் இறக்குவாங்க. நம்ப முடியுதா? இந்த பனை ஓலையில ஒரு குடுவை செஞ்சு பதநீர் இறக்கி அதுல ஒழுவாம இறக்க முடியும்னா அப்ப நம்ம தமிழரோட பாரம்பரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இந்த பாரம்பரியம் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் 100% ஒழுவாது. இதுக்கு முன்னாடி நீங்க இதுலதான் பயணி இறக்கிறீங்களோ பிளாஸ்டிக் குடம்லாம்? அதெல்லாம் இப்போ இந்த காலத்துல அந்த காலத்துல கிடையாதோ? கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்தி இல்லாத இதெல்லாம் பனையரிக்கு இப்ப நீங்க தான் செஞ்சு அருவாப்பட்டி. சரி சரி சரி. அவன் இப்போ இந்த குடுவை யாரு? இது என்னது? சுண்ணாம்பட்டி. சுண்ணாம்பட்டி. இது நீங்க தான் செய்வீங்க என்ன? ஓலையில. சரி சரி. இதே மாதிரிதான் இது பெருசா செய்யணுமா? பெருசா இருக்கும். தண்ணி ஊத்தினாலும் ஓடுவாது. 2 முக்கு தான் வரும். 4 முக்கு. தண்ணி ஊத்தினாலும் ஓடுவாது. பயணி ஊத்தினாலும் ஓடுவாது. நம்ம பதநீர் இறக்கும்போது ஒரு சொட்டு பதநீர் கூட கீழே கொட்டாத அளவுக்கு தெளிவான ஒரு குடுவையா செஞ்சு தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பனை ஓலையில செய்யணும்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இது நம்ம பாரம்பரியங்கள்ல அழிஞ்சுக்கிட்டு வரதுல இதுவும் ஒண்ணு. அதனால பாரம்பரியத்தை காப்போம், பண்பாடை காப்போம். நன்றி, வணக்கம்.